நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நான் தனிச்சு நிற்கிறேன் யார் சொல்றது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருப்பேன். மீ டூ. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில் தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் இவர்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா அவன் பேரன் சீமானா என்கிற போட்டி. நீ நல்லாட்சி கொடுத்தியா, நான் நல்லாட்சி கொடுத்தனா? அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டிட்டான் அவன் பேர். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும் 32 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்காங்க. யாரு? இந்த அரசு. ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம் எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருவேன், ஈயாட வச்சிருவேன். என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க? அரசு மருத்துவமனையில். இவர் வருவாரு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. ராஜீவ்காந்தி யாரு? உங்க ஐத்தமைனா? யாரு? ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டான். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே இங்க கடத்தி பார்த்திருக்க. நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கான்னு பாரு. செக்கிழுத்தவன் பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதியா. அவன் ஒரு பைத்தியக்கார பை, சொத்த புறா வித்துட்டு இவன் யாரு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு வீட்டுக்கு வாங்கின? கருணாநிதி வீட்டுக்கு. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன்